எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது, பிபி ஆகும்போது நாம உப்பு குறைக்கிறது, உடற்பயிற்சிகள், உணவு முறைகள் கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. ஆனா பெரும்பாலானவங்களுக்கு பரம்பரை காரணமா இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் போது இந்த மாத்திரைகளோட தேவை அப்படிங்கிறது இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு சில ஆண்டுகளுக்காவது இந்த மாத்திரைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாத்திரையை சாப்பிட்டு இருப்பீங்க, டாக்டர்கள் பரிந்துரைத்திருப்பாங்க. ஆனா அந்த மாத்திரைகள் பொறுத்த வரைக்கும் அதனால உண்டாகக்கூடிய பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லா பேஷண்ட்டுமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான மாத்திரைகளுக்குனே தனியா பக்க விளைவுகள் இருக்கு. அப்படி வரும்போது அந்த பக்க விளைவுகளை சரியான முறையில கண்டறிஞ்சு உங்க டாக்டர் கிட்ட இதை சொன்னீங்கன்னா அவங்க மாத்தி கொடுப்பாங்க. அப்படி ஒண்ணு மாத்திரையோட பிராண்டை மாத்தி கொடுக்கலாம், இல்லைன்னா மாத்திரையுமே மாத்தி கொடுக்கலாம், வேற ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பக்க விளைவுகள் குறையும். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். நிறைய பேருக்கு நம்ம சாப்பிட்ற மாத்திரையினாலதான் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம், இந்த தலைவலி அடிக்கடி வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம சாப்பிட்ற மாத்திரையினாலதான் இந்த தலைவலி வருது அப்படிங்கிறது கடைசியா தான் தோணும். நம்ம என்ன சாப்பிட்டோம், என்ன சாப்பிடல, ஒருவேளை காலையில சாப்பிடல, அப்படிதான் நம்மளுக்கு பொதுவா நினைக்க தோணும் இல்லையா? அதனாலதான் இந்த வீடியோவில் மருந்துகளுக்கு, குறிப்பா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிசன்ஸ்க்கு உண்டான பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14 குரூப் இருக்குங்க. டயூரிட்டிக்ஸ், அதுலயே தையசைடு, லூப் டயூரிட்டிக், இது மாதிரி அப்படியே வரிசையா ஒவ்வொரு குரூப்லயும் ஒரு மினிமம் 3 மாத்திரை அப்படின்னு வச்சுக்கினா கூட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் இருக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு அதிகமான மாத்திரைகள் இருக்கு. இதுல நீங்க யாரும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி தான் இதை நான் சொல்லி தர போறேன். ஏன்னா எல்லா மாத்திரையை பத்தி நம்ம இப்போ பேச போறது கிடையாது. பொதுவா ஜென்ரலா நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்க டாக்டர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மாத்திரைகள் அப்படிங்கிறது ஒரு 3 கிளாஸ்க்குள்ள அடக்கிடலாம். அதே மாதிரி இந்த மாத்திரையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. இதையே நான் தெளிவா உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத சொல்லித்தரதான் போறேன் இந்த வீடியோவில், ரொம்ப எளிமையான முறையில். பெரும்பாலானவங்க ஒரு குரூப் 2 குரூப் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மேல மாத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதிகமா இருக்கும்போது தான் வேற குரூப்புக்கே போவாங்க. இந்த 50-60 மெடிசன் இருக்குன்னா அந்த குரூப்லாம் போக மாட்டாங்க யாருமே. ரொம்ப காமனா ஒரு முதல் 3-4 மாத்திரைகள் இருக்கு, இதுதான் முதல்ல ட்ரை பண்ணுவாங்க. யாருக்குமே இந்த ஒரு ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய பேஷண்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணக்கூடியது, பெரும்பாலானவங்க ட்ரை பண்ணக்கூடியது ஒரு 3-4 மாத்திரை. ஸோ அதுக்கு உண்டான சைடு எஃபெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அது பெரிய விஷயம், நல்ல விஷயம், கரெக்டான விஷயம். அதையும் மீறி சில சைடு எஃபெக்ட் இருக்குன்னா அதையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் நான் சொல்லித்தர மெத்தட் மூலமா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ரத்த அழுத்தம் பொறுத்த வரைக்குங்க மாத்திரைகள் தேவையா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நம்ம கஷ்டப்பட்டு ரத்த அழுத்தத்தை குறைக்க மாத்திரையை உபயோகப்படுத்தி தான் ஆகணுமா டாக்டர்னு கேட்டீங்கன்னா, ரத்த அழுத்தம் தான் உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கான ஆதார காரணமா இருக்குது. அதனால சரியா இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம். அந்த அழுத்தம் அதிகமா இருந்துச்சு, டென்ஷனா இருக்கு ரத்த குழாய்கள் அப்படின்னாலே அந்த குழாய்கள் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. தண்ணீர் குழாய் வழியா இவ்வளவு ஃபோர்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த தண்ணீர் குழாய் வழியா அதிகமான ஃபோர்ஸ்ல தண்ணீர் போகும்போது அந்த குழாய் தாங்காது. அதே மாதிரி தாங்க இங்கேயுமே உள்ள இருக்கக்கூடிய குழாய்கள் அதிகமான ஃபோர்ஸை தாங்காது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய குழாய்கள். அதனால மாத்திரைகளோட தேவை இருக்குதுங்க. உணவு, உடற்பயிற்சி போன்ற விஷயங்கள் கேட்காதவங்களுக்கு, பரம்பரை காரணங்கள் இருக்கிறவங்களுக்கு. எதனால இவ்வளவு கான்பிடென்ட்டா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றேன்னா, நான் உங்களுக்கு சொல்ல போறது ஒரு ஸ்டடி, கட்டுரையின் மூலமாக. அதாவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இப்போ ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்குங்க. ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க மாத்திரைகள் சாப்பிடுறாங்க இல்லையா, அந்த மாத்திரைகளுக்கு என்ன சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறத ஒரு 514 பேஷண்ட்ல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 514 514 பேஷண்ட்ஸ், 514 பேஷண்ட்ஸ்ல இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்றோங்க. இந்த 514 பேஷண்டோட ஏஜ் குரூப் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 22ல இருந்து 97 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள். இவங்க இந்த மாத்திரைகளை சாப்பிடுறாங்க, அதாவது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உண்டான மாத்திரைகளை இப்ப சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த குரூப்ல இவங்களுக்கு எல்லாம் என்ன மாத்திரை, 514 பேருக்கு என்ன மாத்திரை கொடுத்துருக்காங்க? எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை கொடுக்க மாட்டாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கண்டிஷனை பொறுத்து மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வெவ்வேறு கண்டிஷன் இருக்கும். அந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சான்னு பாக்குறது தான் இந்த ஸ்டடி. இதன் மூலமா நம்மளுக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவாங்க. இப்ப இந்த 514 பேஷண்ட்ல மிக அதிகமாக கொடுக்கப்பட்ட ரத்த அழுத்த மாத்திரை எது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். பொதுவா இந்தியாலையும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் யூஸ்வலா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது இங்க இருக்குது. 362 பேருக்கு, அதாவது 514 பேர்ல 70% பேருக்கு கொடுக்கக்கூடிய
மாத்திரை 362 பேருக்கு கொடுக்கக்கூடிய மிக பொதுவான மாத்திரை வந்து சிசிபி அப்படின்னு சொல்லுவோம். சிசிபி ஆர் த மோஸ்ட் பிரிஸ்கிரைப்டு கிளாஸ் ஆஃப் ஆன்டிஹைபர்டென்சிவ் மெடிசன். பொதுவா இங்கேயும் அதே தான் கொடுப்பாங்க டாக்டர்கள் இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. இந்த சிசிபி அப்படிங்கிறது இந்த 50 லிஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சிசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படிங்கிறது இங்க வருதுங்க. இங்க பாத்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ல வந்து அதுலயும் வந்து 2 விதமான கால்சியம் சேனல் பிளாக்கர் இருக்கு. அதுல இந்த சிசிபி தான் பொதுவா எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரையா இருக்குங்க. ஆரம்பத்துல இதுக்கு பேரு ஆம்லோடிபின் அப்படின்னு எழுதிக்கிறாங்க இல்லையா. இந்த ஆம்லோடிபின் அப்படிங்கிற மாத்திரை இந்த குரூப்ல இருக்கக்கூடிய இந்த மாத்திரை மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய மாத்திரை. பல பேருக்கு இது கொடுப்பாங்க. பிலோடிபின், இஸ்ராடிபின், நிகாரடிபின், நிஃபிடிபின் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு கொடுக்குற மாத்திரைகளா இருக்கும். நிகாரடிபின், நிஃபிடிபின் இதெல்லாம் லாங் ஆக்டிங் அந்த மாதிரி. ஆனா ஆம்லோடிபின் அப்படிங்கிறது தான் பொதுவா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையா இருக்கும். அதனால நீங்க உங்க மாத்திரையோட கவர்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாத்திரை ஆம்லோடிபின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத உங்க மாத்திரையோட கவர்ல மேல எழுதிருக்கும் இல்லையா, அதுலயே உங்களால செக் பண்ணி பார்த்துட முடியும். இதுதான் பொதுவா கொடுக்கக்கூடிய, அதாவது மிக அதிகமான மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. ஆனா என்னைக்குமே ரத்த அழுத்தத்தை கொஞ்சம் அதிகமா போகும்போது காம்பினேஷன் தான் கொடுப்பாங்க. மோனோ தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுக்கறது வந்து ரத்த அழுத்தம் பார்டர்ல இருக்கும்போது சில பேர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. சில பேர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு, உடற்பயிற்சிகள் ட்ரை பண்ணுங்க, உப்பை நல்லா குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டைலமா இருக்கும். அது பேஷண்ட்டை பொறுத்து கரெக்டா டிசைட் பண்ணணும். அப்படிங்கும்போது மோனோ தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுக்கறது வந்து கம்மிங்க, அது அந்த அளவு எஃபெக்டா இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மோஸ்ட்லி கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட 2 மாத்திரை கொடுக்கறது தான் இப்போ வழக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி கால்சியம் சேனல் பிளாக்கரோட சேர்த்து இன்னொரு மிக பொதுவான மாத்திரை கொடுக்கப்படுங்க. அந்த இரண்டாவது மிக பொதுவான மாத்திரை என்னன்னா the most common combination of antihypertensives are diuretic. அதாவது diuretics அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கால்சியம் சேனல் பிளாக்கரோட சேர்த்து டயூரிட்டிக் மாத்திரைகள் பொதுவாக கொடுக்கப்படுதுங்க. இப்போ இந்த டேபிளுக்கு வருவாங்க. நான் சொன்னாலே 50 மெடிசின்ஸ் உள்ள லிஸ்ட்ல இந்த டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு இங்க எழுதிருக்கு பாத்தீங்கன்னா, தயசைட் டயூரிட்டிக்ஸ். இதுதான் வந்து இதுல 2-3 டயூரிட்டிக் இருக்கு. லூப் டயூரிட்டிக் இருக்கு, பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக் இருக்கு, அல்டோஸ்டிரான் ரிசெப்டார் பிளாக்கர். இதுல வந்து நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதாவது அமிலோரைடு இந்த மாத்திரை கொடுக்கப்படலாம். இல்லைன்னா வந்து இங்க வந்து இந்த ஃபியூரோசிரமைட் இருக்கு பாருங்க, லூப் டயூரிட்டிக், இது வந்து கொடுக்கப்படலாம் சில பேருக்கு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா கிட்னியில இருந்து நீரை வெளியேற்றி சிறுநீர் அதிகமா போகும். இந்த வகையில உடம்புல நீரை குறைக்கும் போது ரத்த அழுத்தம் குறையும் இல்லையா, அந்த மெத்தட்ல ஒர்க் ஆகும். அப்புறம் இதுவே தயசைட் டயூரிட்டிக் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரோ தயசைடு. இதெல்லாம் வந்து குரூப் தயசைடு அப்படிங்கிற இந்த குரூப் மிக பொதுவா உபயோகப்படுத்தக்கூடிய கால்சியம் சேனல் பிளாக்கரோட உபயோகப்படுத்தக்கூடிய இரண்டாவது மிக பொதுவான மாத்திரைங்க. அடுத்து மிக மிக பொதுவான ஒரு மாத்திரைக்கு வருவாங்க. அதுதான் வந்து நீங்க பார்க்கக்கூடிய பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து 23% 514 பேர்ல 118 பேருக்கு வந்து இந்த பீட்டா பிளாக்கர் மாத்திரை கொடுக்கப்படுது. இந்த பீட்டா பிளாக்கர் மாத்திரை இங்க எழுதி பாத்தீங்கன்னா பிபி அப்படின்னா பீட்டா பிளாக்கர். இந்த பீட்டா பிளாக்கர் மாத்திரை மிக பொதுவான மாத்திரையா கொடுக்கப்படுது. அதுல வந்து இந்த ப்ரோப்ரானால், மெட்டப்ரோலால், பிசோப்ரோலால் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும் மாத்திரைகள். அட்டினோலால், பீட்டாசோலால், இந்த மாதிரி பல மாத்திரைகள் இருக்குங்க. பொதுவாக இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து அதுவும் சில குரூப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு, குறிப்பா சில டாக்டர்கள் இதை குறிப்பா பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ஆக 3 மாத்திரைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க, மிக பொதுவான மாத்திரைகள். இது இல்லாம இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 50 மாத்திரைகள்ல எதை வேணா யூஸ் பண்ணலாங்க. ஆனா பொதுவானது கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், டயூரிட்டிக்ஸ். அது இல்லாம இப்ப இந்த ஏஞ்சியோடென்சின் ரிசெப்டார் ஆன்டகனிஸ்ட், ஏஞ்சியோடென்சின் 2 ஆன்டகனிஸ்ட், ஆல்பெசார்டான், டெல்மிசார்டான், இதுவும் இந்தியாவில் வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்ணப்படுறது. டெல்மிசார்டான், வால்சார்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர் குரூப். அப்புறம் வந்து ஆல்ஃபா பிளாக்கர் அப்படிங்கிறது தான் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணக்கூடிய குரூப். ஸோ இப்போ ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு ஓரளவு ஐடியா புரிஞ்சிருக்கும். 3 குரூப் ரொம்ப பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ நம்ம சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகளுக்குள்ள வருவோம். இப்போ இந்த 514 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 514 பேர்ல ஒரு மாத்திரை யூஸ் பண்றவங்க 67 பேர், 2 மாத்திரை யூஸ் பண்றவங்க 142 பேர், 3 மாத்திரை யூஸ் பண்றவங்க 137 பேர், 4 மாத்திரை யூஸ் பண்றவங்க 113 பேர், 5 மாத்திரைகளுக்கு மேல யூஸ் பண்றவங்க 55 பேர். மொத்தம் இந்த குரூப்ல 514 பேர்ல இந்த மாதிரி ரத்த அழுத்தத்தை குறைக்க இத்தனை மாத்திரைகள் சாப்பிடுறவங்க அப்படிங்கிற குரூப் இந்த மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிக பொதுவான இப்ப பக்க விளைவுகளுக்கு வருவாங்க.
முதல் மிக முக்கியமான பக்க விளைவு அப்படிங்கிறது வறட்டு இருமல், ட்ரை காஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏசிஇ இன்ஹிபிட்டர் அப்படிங்கிற இந்த மருந்துகளுக்கு ஏற்படுங்க. அதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 62% வறட்டு இருமல் வரும். இது இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த குரூப்புக்கு பதிலாக வேற குரூப்புக்கு மாத்தலாம், இல்லைன்னா இதுலயே பிராண்ட் மாத்தி பார்க்கலாம். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரியும். இந்த வறட்டு இருமல்ங்கிறது குறிப்பா இந்த மாத்திரை யூஸ் பண்ணும்போது வரும் ஏசிஇ இன்ஹிபிட்டர். அந்த ஏசிஇ இன்ஹிபிட்டர் மாத்திரை எதுங்க? அதாவது பெனசிப்ரில், கேப்டோப்ரில், எனலாப்ரில், போசினோப்ரில், லிசினோப்ரில், மாக்சிப்ரில், பெரிண்டோப்ரில், குவினாப்ரில், ராமிப்ரில், ட்ராண்டோலோப்ரில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்ல இருக்கக்கூடிய, அதாவது ஒரே குரூப் தான், ஆனா இதுல வெவ்வேறு பார்மகாலஜிக்கல், அதாவது மருந்து வெரைட்டி பொறுத்த வரைக்கும் இதே குரூப்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு மருந்துகள் தான், ஆனா ஒரே குரூப் அப்படிங்கும்போது இந்த மருந்துகள் எதுக்கு வேணாலும் இந்த வறட்டு இருமல் பிரச்சனை வரலாம். இது மிக பொதுவான பக்க விளைவு. அடுத்த பக்க விளைவுக்கு வருவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சிசிபி கால்சியம் சேனல் பிளாக்கர் தான் மிக அதிகமாக எல்லாரும் பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு 514 பேர்ல 70% பேர் இந்த சிசிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிசிபி மாத்திரைகளுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் சிறுநீர் போதல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல். அதாவது வால்யூம் அதிகமா இருக்காது, நிறைய சிறுநீர் போகாது ஒவ்வொரு வாட்டியும், ஆனா திருப்பி திருப்பி அடிக்கடி சிறுநீர் வரும். ஒருவேளை இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர் மாத்திரைகளோட இந்த டயூரிட்டிக்னு சொன்னலையா, அந்த மாத்திரைகளும் சேர்ந்தா இன்னும் அடிக்கடி யூரின் வரது மட்டும் இல்லாம அந்த அடிக்கடி வர யூரினும் அதிகமான வால்யூம்ல போகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டயூரிட்டிக் சேர்த்து கொடுத்தோம்னா, வெறும் கால்சியம் சேனல் பிளாக்கர் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கூட அடிக்கடி யூரின் போகும், ஆனா வால்யூம் அதிகமான அளவு சிறுநீர் போகாது, ஆனா அடிக்கடி வரும். மறுபடியும் அந்த மாத்திரையோட பேர் சொல்றேன். கால்சியம் சேனல் பிளாக்கர்ல அம்லோடிபின், ஃபிலோடிபின், இஸ்ராடிபின், நிகார்டிபின், நிஃபிடிபின், நிசால்டிபின் இந்த மாதிரி குரூப். இதுல குறிப்பா அந்த அம்லோடிபின், ஃபிலோடிபின் குரூப் அதிகமா இந்தியால கொடுக்கப்படும். இந்த மாத்திரைக்கு உண்டான சைடு எஃபெக்ட் இந்த அடிக்கடி சிறுநீர் போதல். இதையும் நீங்க டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். வந்துச்சு அப்படின்னா அதை மாத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கலாம். சரிங்க, இப்போ இந்த 2 விஷயத்தை தவிர்த்து இந்த குரூப்ல இருந்த பேஷண்ட்ஸ்க்கு மற்ற என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறத இங்க நீங்க பாக்குறீங்க. அதாவது 514 பேர் இங்க போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 514 பேர் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த 514 பேர்ல என்னென்ன சைடு எஃபெக்ட்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே frequency ஆஃப் மெச்சுரேஷன், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அப்படிங்கிறது இப்ப சொன்ன இல்லையா, அதுதான் மிக அதிகமான சைடு. இது 514 பேர்ல 190 பேருக்கு இந்த சைடு எஃபெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அப்போ 37%. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது மிக பொதுவான சைடு எஃபெக்ட், நிறைய பேர் இதை கேட்க கூச்சப்படக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட். இது நம்மளுக்கு வயசாகிறதுனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு நிறைய பேர் கவனிக்காம விடக்கூடிய விஷயம் புவர் இரெக்ஷன், அதாவது ஆண்குறி விரைப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்காது. இது ஒரு முக்கியமான சைடு எஃபெக்ட் ரத்த அழுத்த மாத்திரைகள் சாப்பிடுறவங்களுக்கு. இது 514 பேர்ல 65 பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. 25% ரத்த அழுத்த மாத்திரைகள் சாப்பிடுற 4ல் ஒருத்தருக்கு இந்த விரைப்பு தன்மை பிரச்சனை இருக்கு இந்த ஸ்டடி, ஆராய்ச்சி படி. அடுத்தது தலைவலி. தலைவலி அப்படிங்கிறது 514 பேர்ல 116 பேருக்கு இருக்கு. அதாவது 22% பேருக்கு தலைவலி இந்த மாத்திரைகள்னால ஏற்படும். ஏன்னா தலைவலிகள் பொறுத்த வரைக்கும் அழுத்த குறைக்கும் முறையே இப்படிதான். நம்ம உடம்புக்குள்ள ஒண்ணு நீரை வெளியேற்றணும், இல்லைன்னா அந்த குழாய்களை விரிவடை செய்யணும், அதை ரிலாக்ஸ் பண்ண செய்யணும். இந்த 2 மெத்தட் தான். இதுல நீரை வெளியேற்றக்கூடிய மெடிசனுக்கு இப்ப மூளையிலயும் நம்மளுக்கு ரத்த குழாய்கள்லாம் இருக்கு. அப்போ அங்கேயும் இப்ப நீர் சத்துலாம் குறையுது அப்படிங்கும்போது ஒருவேளை தலைவலி வரலாம். பட் தலைவலிங்கிறது இந்த மாத்திரையினால வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ரத்த அழுத்தத்தையும் நம்ம குறைச்சாகணும் சைட் பை சைடு. அதனால தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லி மாத்திக்கணும் மாத்திரைய. ஓகே, அடுத்தது இதுவும் விரைப்பு தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ரெடியூஸ்டு செக்ஷுவல் அர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு உடல் உறவில் விருப்பமின்மை அப்படின்னு சொல்லலாம். அது 109 பேர்ல இருக்கு, 21%. அப்புறம் தூக்கம் வராம இருக்கிறது, இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடியது 514 பேர்ல 95 பேருக்கு இருக்கு. 18% பேருக்கு தூக்கம் வரக்கூடிய பிரச்சனை இருக்கு. இது இருந்தாலும் நீங்க டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் இந்த மாத்திரையை மாத்துறதுக்கு. அடுத்தது வீக்னஸ், ஜெனரலாவே ஒரு பயங்கர டயர்ட்னஸாகவும் சோர்வாகவும் உணர்றீங்க. அது 95 பேருக்கு இருக்கு. 514 பேர்ல 18% பேருக்கு இந்த வீக்னஸ் இருக்கு. அப்புறம் நைட் மேர்ஸ், அதாவது தூங்கும்போது மிக கெட்ட கனவு, பேட் ட்ரீம்ஸ். அது மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்ச போறதா உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் அடிக்கடி வருது அப்படின்னா அது கரெக்டா நோட் பண்ணுங்க. இந்த பேட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு
சைடு எஃபெக்டா பார்க்கப்படுது. 82 பேருக்கு 16%, 5ல் ஒருத்தருக்கு தூங்கும்போது கெட்ட கனவுகள், பேட் ட்ரீம்ஸ்லாம் வரதுங்கிறது மாத்திரையினால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம வேற மாத்திரைகள் கொடுக்கலாம். அப்புறம் இருமல், இது நான் வறட்டு இருமல் பத்தி சொன்னேன். நார்மலாவே பல ஹைப்பர்டென்சிவ் மாத்திரைகளுக்கு இந்த இருமல் அப்படிங்கிறது ஒரு சைடு எஃபெக்டா உண்டு பண்ணும். நம்மளுக்கு சளி பிடிக்கல, ஒண்ணும் இல்ல, ஏன் இருமல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல, ஒருவேளை மாத்திரை காரணமா இருக்கலாம். அடுத்து ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஈஸியா தளர்ச்சி, சோர்வு, எந்த விஷயத்துல லிட்டில் இனிஷியேட்டிவ், எந்த விஷயத்துலயும் தானா ஒரு முயற்சி எடுத்து நம்ம இதை செய்யணும் அப்படிங்கறதே தோணாது. அது 74 பேருக்கு இருக்கு, 14%. அடுத்து கால் வீக்கம், முக்கியமா கணுக்கால் வீக்கம், பாதத்துக்கு மேல இருக்கக்கூடிய முட்டி இருக்கு இல்லையா, அந்த கணுக்கால் வீக்கம், ஸ்வாலன் ஆங்கிள் எடிமா, அந்த இடத்துல அந்த கணுக்கால சுத்தி வீக்கம் இருக்கு அப்படின்னா அது ஒரு சைடு எஃபெக்டாகவும் இருக்கலாம். இல்லைன்னா இதய செயலிழப்பு போன்ற விஷயங்களையும் அதே எடிமா வரும். அப்புறம் மஸ்குலர் கிராம்ப்ஸ், தசைகள்லாம் வலிக்குது, பயங்கரமா வலிக்குது அப்படின்னா அது ஒரு சைடு எஃபெக்ட் தான். அப்புறம் டிசீனஸ் அப்பான் ஸ்டாண்டிங் அப், எந்திரிக்கும் போது தலை சுத்தல், கிருகிரு தலை சுத்தல் வருது அப்படின்னா அது ஒரு சைடு எஃபெக்ட் தான், மாத்திரையினால உண்டாகிறது. 65 பேருக்கு இருக்கு. பால்பிட்டேஷன், துடிதுடிப்பு, இதயம் படபடப்பா இருக்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வர்றது, படபடன்னு இருக்கிறது, அதுவும் 514 பேர்ல 60 பேருக்கு இருக்கு. அப்புறம் வார்ம் ஃபீலிங், ஃப்ளஷஸ் இன் தி ஃபேஸ், ஒரு மாதிரி முகத்துல ஒரு சூடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு முகம் பகுதியில். இதுக்கு தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல. ஒரு சூடாகவும் ஃப்ளஷஸ், ஒருத்தர் முகம் சிவந்து போதல்னு சொல்றோம்ல, சிவந்து போச்சு முகம், கோபத்துல பாரு முகம் சிவந்து போச்சுன்னு சொல்றோம்ல, ஸோ அதுவும் இது ஒண்ணுதான். ஃப்ளஷஸ், முகம் அப்படியே சிவந்து போன மாதிரி காணப்படுதல், அது ஒரு சைடு எஃபெக்ட்டுங்க. 55 பேருக்கு இருக்கு. அடுத்து ட்ரைனஸ் ஆஃப் மவுத், வாய் வறண்டு போதல் அப்படிங்கிறது 45 பேருக்கு இருக்கு. டேஸ்ட், சுவை உணர்வு கூட மாறுபாடு இருக்கிறது 514 பேர்ல ஒரு 25 பேருக்கு, ஒரு 5% பேருக்கு சுவை மாறுபாடு இருக்கு. கான்ஸ்டிபேஷன், 514 பேர்ல 20 பேருக்கு, 4% தான், இதெல்லாம் கம்மி தான். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறது, 4% பேருக்கு மலச்சிக்கல் வரலாம். அப்புறம் மனசோர்வு, டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதுவுமே ஒரு 20 பேருக்கு, அதாவது 4% பேருக்கு இருக்கு. அரிப்புகள், இது ஒரு 3.7%, 19 பேருக்கு இருக்கு. டிஸ்னியா, மூச்சு விடும் தொந்தரவு அப்படிங்கிறது இதெல்லாம் கம்மி தான், 17, 3.3%. அப்புறம் கோல்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், சில்லுன்னு இருக்கு கை கால்கள்லாம், இது 15 பேருக்கு, 3% பேருக்கு. யூரினை அடக்க முடியல, யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கு, நம்மளே மீறி சிறுநீர் வெளியே வருது அப்படிங்கிறது 2.1% பேருக்கு தான் இருக்கு, 2% தான், 11 பேருக்கு. அப்புறம் எப்பவும் ஒரு டென்ஷனாவே இருக்குது, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது, அது ஒரு 2% பேருக்கு இருக்கு, 9 பேருக்கு. டயரியா, வயிற்றோட்டம் போறது அப்படிங்கிறது ஒரு 6 பேருக்கு மட்டுமே இருக்கு, 1.2%. இதுதான் பொதுவான சைடு எஃபெக்ட்டுங்க. இந்த சைடு எஃபெக்ட் மற்றபடி மாத்திரைகளோட சேர்த்து சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனாலதான் நான் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பொதுவான மாத்திரைகள் பேரையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ உங்களோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்க மருந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க கேட்கலாம், ஒருவேளை இதை என்னோட இந்த வீடியோவையே ஒரு தளமா பயன்படுத்தலாம் நீங்க. ஏன்னா இது யூடியூப் தளம்ங்கிறதுனால நீங்க உங்களோட மாத்திரை பேரை சொன்னீங்கன்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணி, இந்த மாத்திரைங்களா, இதுக்கு இப்படி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு என்னால் ஓரளவு சொல்ல முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்காக நீங்க ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திட்டாதீங்க. நான் டெய்லி உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அதனால என்னோட ஒர்க் ஷெட்யூல்ங்கிறது ரொம்ப ரொம்ப டைட். இருந்தாலுமே நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் ரிப்ளை பண்றது அப்படிங்கிறது அந்த 1 மணி நேரத்துக்குள்ள டாப்பா வரக்கூடிய எல்லாத்தையும் நான் ரிப்ளை பண்ணிடுறேனே தவிர, இன்னும் ஆழமா ஃபுல்லா உட்காந்தோம்னா பாத்திர முடியும், ஃபுல்லா உட்காந்து பார்க்க தான் நம்மளால முடியல. அதுதான் ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதாவது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதுக்கும் நான் ஏதாவது காம்பன்சேஷன் உங்களுக்கு தரேன். அப்பதான் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா ஹெல்ப் பண்றவங்க, அதாவது இந்த கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி இருக்குங்கிறது நான் எப்படி அந்த ஹெல்ப் எனக்கு வேணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். எனக்கு இமெயில் அனுப்புனா கூட ஓகே தான். மொத்தத்துல ரத்த அழுத்த மாத்திரைகள் இதோட சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் கொடுத்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம்ங்க. இந்த அவசியமான பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் எப்பவும் போல நீங்களோட சப்போர்ட் கொடுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.